Good evening. Welcome back to 12th onwards first step towards your goal. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நீட் அப்ளிகேஷன் வந்து நேற்று ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் டேட்டோடு இருக்கணும். அது வந்து 80% ஆஃப் தி ஏரியா வந்து அந்த பாஸ்போர்ட் சைஸ் இதில் ஃபேஸ் வந்து கவர் ஆகிடணும். அதுதான் இருக்கணும் மெயின் இது க்ரைட்டீரியா. 10 கேபிலேருந்து 200 கேபியில் இருக்கணும் அந்த ஃபைல் சைஸு. அப்புறம் வந்து சிக்னேச்சர் வந்து உங்கள் சிக்னேச்சர் ஸ்டூடெண்ட்டோட சிக்னேச்சர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து 10 கேபிலேருந்து 100 கேபியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிளாக்கில் இதில் சைன் போட்ட மாதிரி, இங்கில் சைன் போட்ட மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் 10 விரலையும் வந்து A4 ஷீட்டில் வைக்கணும். அந்த இம்ப்ரெஷன் வந்து வைக்கணும். அப்புறம் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் இம்ப்ரெஷன், ரைட் ஹேண்ட் இம்ப்ரெஷன் ரெண்டுத்தையும் எடுத்து சைஸ் பண்ணி, அதாவது 10 கேபிலேருந்து 200 கேபி வரைக்கும் ஃபைல் பண்ணி ஜேபிஜி ஃபார்மேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கேட்டகரி சர்டிஃபிகேட், எந்த ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து அதையும் ஸ்கேன் பண்ணி 50 கேபிலேருந்து 300 கேபி எடுத்து வச்சுக்கோங்க. கிளாஸ் 10த்தோட ஆர் அதுக்கு ஈக்குவலண்ட்டான அப்படின்னு சொல்கிறாங்க. 10th இருந்தால் 10த்தோட சர்டிஃபிகேட்டு எடுத்து மார்க் ஷீட்டு ரெண்டுத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே வந்து 500 கேபியிலேருந்து 300 கேபியில் இருக்கணும். அது எல்லாமே ரெண்டுமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டு, அதே சில ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து இதில் இன்டர்நேஷ்னல் சிலபஸில் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சிஜிபிஏன்னு தான் இருக்கும். அதுக்கு உண்டான மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 50 கேபிலேருந்து 300 கேபியில் வச்சுக்கோங்க. ஐடென்டி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாம் ஸ்கேன் பண்ணி ஜேபிஜி ஃபார்மேட்டில் 10 கேபிலேருந்து 200 கேபியில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து நாம் 50 கேபிலேருந்து 300 கேபிக்குள்ளே நாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது வந்து அட்ரஸ் ப்ரூஃப், ப்ரெசன்ட் அண்ட் பர்மனண்ட்டுங்கிறாங்க. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டே நீங்கள் போதும், அதே எடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. 50 கேபிலேருந்து 300 கேபியில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் என்ஆர்ஐ அந்த சர்டிஃபிகேட்டு, ஃபாரினர் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இருந்ததுனாலும் அதையும் வந்து என்ஆர்ஐ கோட்டாவில் நீங்கள் போகிறவங்களா இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் எடுத்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 50 கேபிலேருந்து 300 கேபி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கேன்டு சிக்னேச்சர் ஏற்கனவே பண்ணது தான், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, அதாவது அதர் தேன் 10th இல்லாமல் வேறு ஏதாவது போர்டில் படித்து வச்சுருந்தீங்கன்னா, அதாவது 10th ஈக்குவலண்ட் போர்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அந்த இதில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஐடென்டி ப்ரூஃபும் ஆதார் கார்டே வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அண்டர்டேக்கிங்னு ஒன்று சொல்கிறாங்க. அது ஒரு ஃபார்மெட் இருக்குது, அந்த அப்ளிகேஷன்லேயே இருக்குது. அந்த அண்டர்டேக்கிங் இதையும் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த இதை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் இன்டிமேஷன் டு ரைட் வேர் எவர் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சர்டிஃபிகேட் அதாவது அப்ளிகபிளாக இருந்ததுன்னா நீங்கள் அதையும் நீங்கள் 50 கேபிலேருந்து 300 கேபி எடுத்து நீங்கள் வச்சுக்கணும். ஒரு முக்கியமானது, இந்த வருஷத்தோட லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, அட் தி டைம் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்போ ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த வெப்கேமில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு லேப்டாப்போ டேப்லெட்டோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வெப்கேம் ஆக்சஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் எடுக்க முடியலைன்னா அந்த கியூஆர் கோடு சைடில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அந்த இமேஜை நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட இமேஜை நாம் அப்லோடு பண்ணணும். சப்போஸ் அந்த இமேஜும் இதுவும் மேட்ச் ஆகலை, ஆதார் கார்டு இருக்கிற இதுவும் மேட்ச் ஆகலை அப்படின்னா நாம் வந்து ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட, இந்த ரெவென்யூ ஆஃபீஸர்கிட்ட அந்த மாதிரி ஒரு அனெக்ஷர் இருக்குது, அந்த ஃபார்மேட்டில் நாம் போய் அட்டஸ்ட் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி அட்டஸ்ட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை நாம் அப்லோடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மேஜர் சேஞ்சஸ். ரெண்டு இது லைவாக வந்து ஃபோட்டோ எடுக்கும். சப்போஸ் மேட்ச் ஆகலைன்னா நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி
கொடுக்கணும். இதுதான் இந்த வருஷத்தோட நியூ அப்டேட்டு இந்த நீட் அப்ளிகேஷன். இதில் இஃப் இன் கேஸ் ஆஃப் எனி டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கால் மீ 9790097632 harsha0710@gmail.comல நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ரிக்வெஸ்ட் என்ன, ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், இதுதான் என்னோட இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. see you in the next video.